வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி வாழைக்காய் வச்சு துவரம் தாங்க செய்ய போகிறேன். இந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாழைக்காய் துவரம் செய்கிறதுக்கு முதல்ல வாழைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காவை கட் பண்ண உடனே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வாழைக்காய் கருக்காமல் இருக்கும். அடுத்து வாழைக்காயை வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த வாழைக்காய் துண்டுகளை சேர்த்துருங்க. முக்கால் டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. வாழைக்காய் துண்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு அணைச்சிருங்க. இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். அடுத்து அரைப்பு ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 4 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, உளுந்தோட நிறம் நல்லா மாறி இருக்கு. தேவையான அளவு கறிவேப்பிலை. அடுத்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அரைப்பை சேர்த்துடலாம். லேசாக இந்த மாதிரி வசக்கி விட்டுருங்க. வேக வச்சுருந்த வாழைக்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துருங்க. மறுபடியும் எல்லாத்தையும் வசக்கி விட்டுறலாம். உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்குறோம். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்தா போதும். வாழைக்காய் துவரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.